Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagayaraj, a preacher at the Church of Christ in Amalinagar in Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. Joseph Sagayaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 43rd week of Bible study under the title Rooted in His Word program, let us examine the details of the history of God gave Abraham a son through the Egyptian slave girl Agar in Genesis 16th chapter. இந்த 43வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமுக்கு எகிப்திய அடிமைப்பெண் ஆகார் மூலமாக ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த வரலாற்றை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆராய்வோம். Genesis chapter 16. Chapter 16 tells the history of Agar, the Egyptian maidservant, and the birth of Ismail, born out of a period of doubt and impatience in the lives of Abram and Sarai. It's a story of human failure, intense family conflict, and a profound encounter with God who sees unmarginalized. ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயத்தில் எகிப்திய வேலைக்காரியான ஆகாரின் வரலாற்றையும் ஆபிராம் மற்றும் சாராயின் வாழ்வில் நிலவிய சந்தேகம் மற்றும் பொறுமையின்மையின் காலகட்டத்தினால் உதித்த இஸ்மாவேலின் பிறப்பையும் இந்த 16ஆம் அத்தியாயம் விவரிக்கிறது. இது மனித தோல்வி, தீவிரமான குடும்ப சண்டை மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை காணும் தேவனுடனான ஒரு ஆழமான சந்திப்பு ஆகியவற்றின் ஒரு விவரிப்பாக இருக்கிறது. First, let us read the 1 to 3 verses of Genesis 16th chapter. It is a plan born of importance. முதலாவது நாம் 16ஆம் அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இது பொறுமையின்மையால் பிறந்த திட்டம் என்ற ஒரு தலைப்பிலானது. First verse. Now Sarai, Abram's wife, had borne him no children, and she had an Egyptian maid servant whose name was Agar. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். Second verse. So Sarai said to Abram, see now, the Lord has restrained me from bearing children. Please go into my maid. Perhaps I shall obtain children by her. And Abram heeded the voice of Sarai. இரண்டாவது வசனம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். Third verse. Then Sarai, Abram's wife, took Hagar, her maid, the Egyptian, and gave her to her husband Abram to be his wife. After Abram had dwelt 10 years in the land of Canaan. மூணாவது வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான். After living childless in Canaan for 10 years, Sarai grew tired of waiting God's promises of offspring. கானானில் 10 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் வாழ்ந்த பிறகு சந்ததியை பற்றிய தேவனின் வாக்குறுதிக்காக காத்திருந்து சாராய் சோர்வடைந்தாள். She proposed a culturally accepted but spiritually wrong plan. கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட
ஆனால் ஆவிக்குரிய வகையில் தவறான ஒரு திட்டத்தை அவள் முன்மொழிந்தாள். Sarai told her husband Abram that Abram should have children with Sarai's maidservant Hagar in order to start a family through Hagar. ஆகார் மூலம் ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் ஆபிராம் சாராயின் வேலைக்காரியான ஆகாருடன் கூடி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாராய் தன் கணவர் ஆபிராமிடம் கூறினாள். ஆபிராம் agreed and acted. Hagar soon became pregnant. ஆபிராம் அதற்கு ஒப்புக்கொண்டு செயல்பட்டார். ஆகார் விரைவிலேயே கர்ப்பமானார். Genesis 16:1-3 verses describes in it this way. ஆதியாகம 16:1-3 வசனங்கள் இதை பின்வருமாறு விவரிக்கிறது. After 10 years of childlessness in Canaan, Sarai decided to follow the accepted cultural custom of the land where she lived. கானானில் 10 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த பிறகு சாராய் அவள் வாழ்ந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சார வழக்கத்தை பின்பற்ற திட்டமிட்டாள். She planned to give her Egyptian maidservant Hagar to her husband Abram so that if she bore a child, he could raise it at her own. ஆகாரை தன் கணவர் ஆபிராமுக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு பிள்ளை பிறந்தால் அதை தன் பிள்ளையாக வளர்க்கலாம் என்று அவள் திட்டமிட்டாள். While this might have been acceptable according to the worldly custom, it reflected her lack of faith in God's promise to provide a her. இது உலக வழக்கத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் ஒரு வாரிசை கொடுப்பதாக தேவன் கொடுத்த வாக்குறுதியின் மீது அவளுக்கு நம்பிக்கை இல்லாததையே இது பிரதிபலித்தது. How Hagar became Sarah's handmaid. ஆகார் எப்படி சாராளின் பணிப்பெண்ணானாள்? Acquired in Egypt. In Genesis 12, when Abram and Sarai traveled to Egypt, Pharaoh mistakenly took Sarai as his wife and gave them gifts. He widely believed that Hagar was one of the male and female handmaids thus acquired. எகிப்தில் கிடைத்தல். ஆதியாகம 12ஆம் அத்தியாயத்தில் ஆபிராமும் சாராயும் எகிப்துக்கு பயணம் செய்த போது பார்வோன் தவறுதலாக சாராயை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவளை விடுதலை செய்து அனுப்பின போது ஆபிராமுக்கும் சாராய்க்கும் எகிப்திய மன்னன் பரிசுகளை வாரி வழங்கினான். இவ்வாறு பெறப்பட்ட ஆண் மற்றும் பணிப்பெண்களில் ஆகாரும் ஒருத்தி என்று பரவலாக நம்பப்படுகிறது. A gifted princess. Some Jewish traditions and commentaries state that Hagar was actually the daughter of Pharaoh. ஒரு பரிசீலிக்கப்பட்ட இளவரசியா? சில யூத மரபுகளும் விளக்க உரைகளும் ஆகார் உண்மையில் பார்வோனின் மகள் என்று கூறுகின்றன. Accordingly, when Pharaoh discovered Sarah's true identity, he gave his daughter to Sarai as a gift, saying that it was better for her to be a maid of Abram's house than a princess somewhere else. இதன்படி பார்வோன் சாராளின் உண்மையான அடையாளத்தை கண்டுபிடித்த போது, அதாவது அவள் ஆபிராமின் மனைவி என்று கண்டுபிடித்த போது, தன் மகள் ஆகார் வேறு எங்காவது இளவரசியாக இருப்பதை விட ஆபிராமின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருப்பது அவளுக்கு சிறந்தது என்று கூறி தன் மகளை சாராய்க்கு பரிசாக கொடுத்தார் என்று நம்பப்படுகிறது. Sarah's possessions. As an Egyptian maid or slave, Hagar belonged to Sarai. சாராளின் உடைமை. ஒரு எகிப்திய பணிப்பெண்ணாக அல்லது அடிமையாக ஆகார் சாராய்க்கு சொந்தமானவளாக இருந்தாள். In Genesis 16, when Sarai had been barren for 10 years, she began
a cultural practice of using a maid servant as a surrogate mother to bear a child for her husband. ஆதியாம் 16 சாராய் 10 வருடங்கள் மலடியாய் இருந்தபோது தன் கணவனுக்காக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தன் பணிப்பெண்ணை வாடகை தாயாக பயன்படுத்தும் ஒரு கலாச்சார வழக்கத்தை தொடங்கினார். சரகேட் ரூல். சாரா, despairing of conceiving, said to Abram, "Please go into my maidservant. Perhaps I may have children through her." Hagar then had intercourse with Abram and conceived a son Ishmael. பதிலித்தாய் பங்கு. கருத்தரிப்பதில் நம்பிக்கை இழந்த சாராள் ஆபிராமிடம், தயவு செய்து என் வேலைக்காரியோடு சேருங்கள், ஒருவேளை அவள் மூலம் எனக்கு பிள்ளைகள் பிறக்கலாம் என்றான். அதன் பிறகு ஆகார் ஆபிராமுடன் சேர்ந்து அதனால் இஸ்மவேல் என்ற பிள்ளையை கருத்தரித்தார். Hagar's status changed from that of a princess in her Egyptian homeland to that of a slave in Canaan. Thereafter, she became pregnant. She was sometimes treated harshly by Sarah. ஆகாரின் நிலை இளவரசி என்ற அவளுடைய எகிப்திய தாயகத்திலிருந்து கானானில் அடிமைத்தனத்துக்கு மாறியது. அங்கு அவள் கர்ப்பமான பிறகு சில சமயங்களில் சாராயால் கடுமையாக நடத்தப்பட்டாள். Key details of Genesis 16:1-3. ஆதியாகமம் 16 1-3 வசனங்களின் முக்கியமான விவரங்கள். செட்டிங். Verse 1. Sarai had not bore any children, and an Egyptian maidservant named Hagar was serving her. சூழ்நிலை. வசனம் 1. சாராய் பிள்ளை எதுவும் பெற்றெடுக்க முடியவில்லை. மேலும் ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி அவளுக்கு கீழாக பணிவிடை செய்து வந்தாள். மேரேஜ் ப்ரொபோசல். Verse 2. Sarai, believing that the Lord had prevented her from having children, urged Abram to have relations with Hagar in order to create a family through Hagar. திருமண முன்மொழிவு. வசனம் 2. கர்த்தர் தன்னை பிள்ளை பெறாமல் தடுத்து விட்டார் என்று நம்பிய சாராய் ஆகார் மூலம் ஒரு குடும்பத்தை உருவாக்க ஆகாருடன் உறவு கொள்ளும்படி ஆபிராமை வற்புறுத்தினாள். Conclusion. Verse 3. After 10 years in Canaan, Sarai formally presented Hagar to her husband Abram. Abram agreed and took Hagar as his wife. முடிவு. வசனம் 3 இருக்கிறது. கானானில் 10 வருடங்களுக்கு பிறகு சாராய் தன் கணவரிடம் ஆகாரை முறையாக ஒப்படைத்தாள். ஆபிராமும் அதற்கு சம்மதித்து ஆகாரை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கல்ச்சுரல் செட்டிங். In ancient Near Eastern culture, it was customary for a barren wife to arrange for a maid servant to provide her husband with a heir. The child would then be adopted by the primary wife. பண்பாட்டு சூழல். பண்டைய அண்மை கிழக்கு பண்பாட்டில் மலடியாய் இருக்கக்கூடிய ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஒரு வாரிசை பெற்றுத் தருவதற்காக ஒரு பெண்ணை, தனது வேலைக்காரியை ஏற்பாடு செய்வது வழக்கமாக இருந்தது. பின்னர் அந்த குழந்தையை முதன்மை மனைவி தத்தெடுத்துக் கொள்வாள். Objectives. This action was born out of discouragement and impatience rather than trusting that God would fulfill his promise. This led to disruption in their family. நோக்கங்கள். தேவன் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நம்புவதற்கு பதிலாக மனச்சோர்வு மற்றும் பொறுமையின்மை ஆகியவற்றிலிருந்து இந்த நடவடிக்கை பிறந்தது. இது அவர்களின் குடும்பத்தில் சீர்குலைவுக்கு வழிவகுத்தது. Second subsection of this chapter, verses 4-6, quarrel and insult. இந்த அத்தியாயத்தின் 2வது உட்பிரிவு சண்டையும் அவமதிப்பும். வசனங்கள் 4 முதல் 6 வரை. Let us read the verses first. முதலாவது வசனங்களை வாசிப்போம். 4th verse. So
he went into Hagar and she conceived. When she saw that she had conceived, her mistress became despised in her eyes. 4ஆம் வசனம், அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். 5th verse. Then Sarai said to Abram, my wrong be upon you. I gave my maid into her embrace, and when she saw that she had conceived, I became despised in her eyes. The Lord judge between you and me. அப்பொழுது சாராய், 5ஆம் வசனம், அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். 6th verse. So Abram said to Sarai, indeed, your maid is in your hand. Do to her as you please. And when Sarai dealt her harshly with her, she fled from his presence. 6ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு, அதாவது ஆகார் சாராயை விட்டு ஓடி போனாள். The situation quickly deteriorated. When Hagar realized that she was pregnant, she began to treat her mistress Sarai with contempt. நிலைமை விரைவில் மோசமடைந்தது. ஆகார் தான் கர்ப்பமாய் இருப்பதை உணர்ந்தவுடன் தனது எஜமானியான சாராயை அவமதிப்புடன் நடத்த தொடங்கினாள். Feeling humiliated, Sarai blamed Abram for this situation. அவமானப்பட்டதாக உணர்ந்த சாராய் இந்த நிலைமைக்கு ஆபிராமை குறை கூறினாள். In response, Abram gave Sarai complete authority over Hagar, saying, do to her whatever seems best to you. ஆபிராம் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆகாரின் மீது சாராய்க்கு முழு அதிகாரம் கொடுத்து, உனக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை அவளுக்கு செய்கின்றார். Sarai treated Hagar so harshly that the pregnant maid fled into the wilderness towards Egypt. சாராய் ஆகாரை மிகவும் கடினமாக நடத்தியதால் கர்ப்பிணியான அந்த வேலைக்காரி எகிப்தை நோக்கி வனாந்திரத்துக்கு தப்பி ஓடினாள். Genesis 16:4-6 describes the struggle that arose over Sarai's plan to use her maidservant Hagar as a surrogate to bear children for Abram. ஆதியாகமம் 16:4-6 வசனங்கள் ஆபிராமுக்கு பிள்ளைகள் பெற்றெடுப்பதற்காக தன் வேலைக்காரியான ஆகாரை பதிலித்தாயாக பயன்படுத்த சாராய் தீட்டிய திட்டத்தால் எழுந்த போராட்டத்தை விவரிக்கிறது. After she became pregnant, Hagar despised Sarai. This led to jealousy, persecution and Hagar's flight. கர்ப்பமான பிறகு ஆகார் சாராயை இகழ்ந்தாள். இது பொறாமை, துன்புறுத்துதல் மற்றும் ஆகார் தப்பி ஓடுவதற்கு வழிவகுத்தது. This passage illustrates the failure of human efforts to fulfill divine promise, resulting in family strife. தெய்வீக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மனித முயற்சிகள் தோல்வியடைவதையும் அதன் விளைவாக குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுவதையும் இந்த பகுதி எடுத்துக்காட்டுகிறது. Key details from Genesis 16:4-6. ஆதியாகமம் 16:4-6 முக்கிய விவரங்கள். Conception and content. Verse 4. Abram had relations with Hagar. She conceived. Hagar realized that she was pregnant. Hagar began to look upon her mistress Sarai with contempt or hatred
because of her fertility compared to Sarai's barrenness. கருத்தரித்தலும் இயழ்ச்சியும். வசனம் 4. ஆபிராம் ஆகாருடன் உறவு கொண்டார். அவள் கருத்தரித்தாள். ஆகார் தான் கர்ப்பமானதை உணர்ந்தாள். ஆகார் சாராயின் மலர்த்தன்மையுடன் ஒப்பிடும்போது தனது கருவுறுதல் திறனால் தன் எஜமானியை அவமதிப்புடனும் அல்லது வெறுப்புடனும் பார்க்க தொடங்கினார். சாராய்ஸ் கம்ப்ளைண்ட். verse 5. Sarai blamed Abram for this situation. She says, "You are the cause of my suffering." After Hagar's attitude changed for she conceived, she called on the Lord to judge between them. சாராயின் முறையீடு. வசனம் 5. இந்த நிலைமைக்கு சாராய் ஆபிராமை குறை கூறினாள். நான் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீர்தான் காரணம் என்று அவள் கூறினாள். கருத்தரித்த பிறகு ஆகாரின் மனப்பான்மை மாறிவிட்டதால் கர்த்தரை தங்களுக்கிடையில் நியாயம் வழங்கும்படியாக அவள் அழைத்தாள். ஆபிராம்ஸ் ரெஸ்பான்ஸ். verse 6. Abram relinquished his responsibility and told Sarai that Hagar was Sarai's maidservant and that she was under her authority. And he told her to do to her whatever seems best to her. ஆபிராமின் பதில். வசனம் 6 இருக்கிறது. ஆபிராம் தனது பொறுப்பை துறந்து ஆகார் சாராயின் வேலைக்காரி என்பதால் அவள் சாராயின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாள் என்று சாராயிடம் கூறி, உனக்கு எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அதை நீ ஆகாருக்கு செய் என்று அவளிடம் சொன்னார். Persecution and flight. verse 6. Sarai treated Hagar harshly or abusively. This caused Hagar to flee into the wilderness. This set to the stage for angels' intervention. துன்புறுத்துதலும் தப்பி ஓடுதலும். வசனம் 6 இருக்கிறது. சாராய் ஆகாரை கடுமையாக அல்லது நிந்திக்கும் விதமாக நடத்தினாள். இதனால் ஆகார் வனாந்திரத்துக்கு தப்பி ஓடினாள். இது தேவதூதனின் தலையீட்டிற்கு களம் அமைக்கிறது. Key themes and context. Unbelief. This incident occurred about 10 years of living in Canaan. It showed that Sarai had waited for God's promises of child and then became impatient. முக்கிய கருப்பொருளும் சூழலும். நம்பிக்கையின்மை. கானானில் சுமார் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு இந்த சம்பவம் நடந்தது. இது ஒரு குழந்தையை பற்றிய தேவனுடைய வாக்குறுதிக்காக சாராய் காத்திருந்து பின் பொறுமை இல்லாமல் போனதை காட்டிற்று. கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். Although it was accepted in the ancient Near East to use a maid as a surrogate mother, the conflict arose because the established social hierarchy was broken when Hagar insulted her mistress. பண்பாட்டு சூழல். பண்டைய அன்பை கிழக்கில் ஒரு வேலைக்காரியை வாடகை தாயாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் ஹாகார் தனது எஜமானியை அவமதித்த போது அங்கு நிறுவப்பட்டிருந்த சமூக படிநிலை உடைந்ததால் இந்த மோதல் எழுந்தது. ஹியூமன் டிஸ்ஃபங்க்ஷன். This story reveals sinful reactions on all sides. மனிதனின் செயலிழப்பு. தன்னால் பிள்ளை பெற முடியாமல் போன போது ஆகார் கர்ப்பமானாளே என்று எண்ணிய சாராயின் பொறாமை, தன் எஜமானி கர்ப்பமாக முடியாமல் இருந்தபோது தான் கர்ப்பமாகிவிட்டதால் ஆகாரின் ஆணவம் மற்றும் இதை குறித்து ஒன்றும் செய்ய இயலாமல் இருந்த ஆபிராமின் செயலற்ற தன்மை என அனைத்து தரப்பினரின் பாவமான எதிர்வினைகளையும் இந்த வரலாறு வெளிப்படுத்துகிறது. சாராய் jealousy when she thought Hagar was pregnant when she could not have children, and Hagar's arrogance when she became pregnant when her mistress could not, and Abram's inaction when he could not do anything about her. This history reveals the sinful reaction on all sides.
Now we come to the third subsection of this chapter. The encounter at the spring, verses 7 to 12. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகின்றோம். ஊற்றின் அருகே சந்திப்பு, வசனம் 7 12 வரைக்கும். First let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். 7. Now the angel of the Lord found her by a spring of water in the wilderness, by the spring on the way to Shur. 7வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. Here we should note that one thing. In Tamil, this angel of the Lord had their respectful prefix. So, it means that Jesus appeared to Agar before his coming to the world. இந்த இடத்துல ஒன்றை கவனிக்கணும். தமிழில் எந்த இடத்துலலாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி அந்த இருவிகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் என்று வேதாகம அறிஞர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த இடத்தில் நமது மீட்பராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு முன்னர் தோன்றிய தரிசனங்களில் ஒன்றாக இங்கே ஆகாருக்கு தோன்றிய தரிசனம் காணப்படுகிறது. இதுதான் முதல் தூதனுடைய தரிசனம். வேதாகமத்திலே தூதனுடைய தரிசனம் இதுதான். Now let us read the verses. 7. Now the angel of the Lord found her by a spring of water in wilderness, by the spring on the way to Shur. 7வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. 8. And he said, Hagar, Sarai's maid, where have you come from and where are you going? She said, I am fleeing from the presence of my mistress Sarai. 8வது வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். 9th verse. The angel of the Lord said to her, return to your mistress and submit yourself under her hand. அப்பொழுது 9வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். 10th verse. Then the angel of the Lord said to her, I will multiply your descendants exceedingly, so that they shall not be counted for multitude. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். 11th verse. And the angel of the Lord said to her, behold, you are with child, and you shall bear a son. You shall call his name Ishmael, because the Lord has heard your affliction. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 12th verse. He shall be a wild man, his hand shall be against every man, and every man's hand against him, and he shall dwell in the presence of all his brethren. 12வது வசனம். அவன் ஒரு துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். On the way to Shur, in the wilderness near a spring, the angel of the Lord found Hagar. This is the first recorded appearance of the angel of the Lord in the Bible. சூர் என்ற ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு ஊற்றின் அருகே வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதன் ஆகாரை கண்டார். வேதாகமத்தில் கர்த்தருடைய தூதன் முதலில் தோன்றியதாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாக இது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. The angel asked Hagar, Sarai's maid, where have you come from and where are you going? தூதன் கேட்ட கேள்வி, சாராயின் வேலைக்காரியான ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்?
The angel's command, Hagar was told to return to and obey to Sarai. தூதனிட்ட கட்டளை பார்க்கும்போது ஆகார் திரும்பி சென்று சாராய்க்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி கூறினான். அடுத்து next, the angel's promise, because the Lord had heard her suffering, the angel promised that her descendants would multiply beyond number and that she would bear a son and named him Ismael, meaning God hears. தூதன் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் அவளுடைய துயரத்தை கேட்டதால் அவளுடைய சந்ததியார் எண்ண முடியாத அளவுக்கு பெருகுவார்கள் என்றும் அவன் இஸ்மாவேல் அதாவது தேவன் கேட்கிறார் என்ற பெயரில் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்றும் தூதன் வாக்குறுதி அளித்தார். The angel's prophecy. Her son was described as a wild donkey, an independent man who would often fight with others. தூதன் கூறிய தீர்க்கதரிசனம் என்னவென்று பார்க்கும்போது அவளுடைய மகன் ஒரு காட்டுக்கழுதை போன்ற மனிதனாக இருப்பான். அவன் சுயேச்சையானவனாகவும் மற்றவருடன் அடிக்கடி சண்டையிடுபவனாகவும் இருப்பான் என்று கூறப்பட்டது. In Genesis 16:7-12 verses, the angel of the Lord found Hagar, a pregnant slave girl who had run away from her mistress Sarai by a spring in the desert. ஆதியாகமம் 16:7-12 கர்த்தருடைய தூதன் கர்ப்பிணியும் தன் எஜமானி சாராயிடமிருந்து தப்பிய அடிமை பெண்ணுமான ஆகாரை ஒரு பாலைவன நீரூற்றுக்கு அருகில் கண்டார். He advised her to return and obey her mistress. அவர் திரும்பி சென்று அவள் தன் எஜமானிக்கு கீழ்ப்பணிந்திருக்கும்படிக்கு அவளுக்கு அவர் அறிவுறுத்தினார். He promised her a great and innumerable offspring. அவர் அவளுக்கு ஒரு எண்ணற்ற பெரிய சந்ததிகள் வரும் என்று வாக்களித்தார். He commanded her to name her son as Ismael. Ismael means தேவன் கேட்கிறார். அவள் தன் மகனுக்கு இஸ்மவேல், அதாவது தேவன் கேட்கிறார் என்ற அர்த்தம் வருகின்ற இஸ்மவேல் என்ற பெயரிடும்படி கட்டளையிட்டார். He also described him as a wild donkey who would fight with his brothers. மேலும் அவனை தன் சகோதரனும் சண்டையிட்டு வாழும் காட்டுக்கழுதை போன்ற மனிதன் என்று விவரித்தார். Key details of the encounter. இந்த சந்திப்பின் முக்கிய விவரங்கள். The encounter. The account says that the angel of the Lord found Hagar near a spring on the road to Shur and specifically asked her about her birthplace and destination. சந்திப்பு. கர்த்தருடைய தூதன் சூர் என்ற ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு நீரூற்றுக்கு அருகில் ஆகாரை கண்டுபிடித்தார். அவளுடைய பிறப்பிடம் மற்றும் அவள் போகக்கூடிய இடம் ஆகியவற்றை குறித்து குறிப்பாக கேள்வி கேட்டார் என்று இங்கே குறிப்புகள் கூறுகின்றன. The command to obey. Hagar was instructed to return to Sarai and submit to her authority. Considering the cruelty she had endured, this was a difficult command. கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. ஆகார் சாராயிடம் திரும்பி சென்று அவளுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டாள். அவள் சந்தித்த கொடுமைகளை கருத்தில் கொண்டு காணுகையில் இது ஒரு கடினமான கட்டளையாகத்தான் இருந்தது. Promise to Hagar. Despite the harsh circumstances, she received a divine promise that through her son, Abraham will have an uncountable number of descendants. ஆகாருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி கடுமையான சூழ்நிலையில் இருந்த போதிலும் ஆபிரகாமுக்கு அவள் பெற்ற மகன் மூலம் எண்ண முடியாத அளவுக்கு பெரும் சந்ததியார்கள் பிறப்பார்கள் என்ற தெய்வீக வாக்குறுதியை அவள் பெற்றாள். Significance of Ishmael. Because the Lord has heard her sorrow and pain, she was instructed to name her son Ishmael. Ishmael meaning God hears in Hebrews. இஸ்மவேல் என்பது முக்கியத்துவம். கர்த்தர் அவளுடைய துயரத்தையும் வேதனையும் கேட்டதால் அவள் தன் மகனுக்கு இஸ்மவேல், அதாவது எபிரேய மொழியில் இது தேவன் கேட்கிறார், இஸ்மவேல் ஏல்னா தேவன், தேவன் கேட்கிறார் என்று பொருள்படுகிறது என்று பெயரிடுமாறு அறிவுறுத்தப்பட்டார்.
prophecy about Ishmael's characters. This passage, especially in the verses 12, describes Ishmael as a wild donkey-like man, which is often interpreted to refer a wild nomadic lifestyle. His hand will be against everyone and he will in conflict with his own relatives. இஸ்மவேலின் குணத்தை பற்றிய தீர்க்க தரிசனம். இந்த பகுதி, அதாவது வசனம் 12, இஸ்மவேலை காட்டுக்கழுதை போன்ற மனிதன் என்று சித்தரிக்கிறது. இது பெரும்பாலும் காட்டுத்தனமான நாடோடி வாழ்க்கையை முறையை குறிப்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. அவனுடைய கை அனைவருக்கு எதிராக இருக்கும், மேலும் அவன் தன் உறவினர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு வாழ்வான். Contextual significance. The first angel's appearance. This is the first recorded vision in the Bible of an angel of the Lord appearing to a human. That means to a lady here. சூழலின் முக்கியத்துவம். முதல் தோற்றம், தேவதூதரின் முதல் தோற்றம் இங்கேதான் வருகிறது. முதல் தரிசனம் வேதாகமத்தில் கர்த்தருடைய தூதன் தோன்றியதாக முதலில் பதிவு செய்யப்பட்ட தரிசனம் இதுவே ஆகும். இங்கே வருபவர் இயேசு கிறிஸ்து என்பதனாலே கர்த்தருடைய தூதர் என்று சொல்லப்படுகிறது தமிழில். The God who sees El Roi. Hagar accepts this encounter and names God that God who sees me. By this, the Egyptian slave acknowledged that he cared for her when she was in despair. காண்கிற தேவன் எல்ரோயி. ஆகார் இந்த சந்திப்பை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார், தேவனுக்கு பெயரிட்டார். இதன் மூலம் எகிப்தை அடிமை பெண்ணான அவள் விரக்தியில் இருந்தபோது அவர், யாரு, தேவன், அவள் மீது அக்கறை காட்டினார் என்பதை அவள் ஒப்புக்கொண்டாள். Pre-incarnate grace. Many scholars, as mentioned herein, consider this messenger of the Lord to be a pre-incarnate appearance of Jesus Christ. அவதாரத்திற்கு முந்திய கிறிஸ்து. பல அறிஞர்கள் இதில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த கர்த்தருடைய தூதரை இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்துக்கு முந்திய தோற்றமாக கருதுகின்றார்கள். Next we come to the fourth subsection of this chapter, the God who sees me, verses 13 and 14. அடுத்ததாக நாம் இந்த அத்தியாயத்தின் 4வது உட்பிரிவுக்கு வருகிறோம். என்னை காண்கிற தேவன், verses 13 to 14. Then she called the name of the Lord who spoke to her. You are the God who sees. For she said, have I also here seen him who sees me? 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். 14. Therefore the well was called Beer-la-Roi. Observe, it is between Kadesh and Bered. 14ஆம் வசனம். ஆகையால் அந்த துறவு பேர்-லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவாக இருக்கிறது. Amazed by this encounter, Hagar gave God a unique name, El Roi, meaning the God who sees me. She is the only person in the Bible who is said to have directly named God. The spring where this incident occurred was thereafter called Beer-la-Roi, the well of the living one who sees me. இந்த சந்திப்பால் பிரமித்து போன ஆகார் தேவனுக்கு ஒரு தனித்துவமான பெயரை சூட்டினார், எல் ரோய், அதாவது என்னை காண்கிற தேவன். வேதாகமத்தில் தேவனுக்கு நேரடியாக பெயரிட்டதாக கூறப்படும் ஒரே நபர் இவள்தான். இந்த சம்பவம் நடந்த நீரூற்று அதன் பிறகு பீர்-லகாய் ரோய், என்னை காண்கிற ஜீவனுள்ளவரின் கிணறு என்று அழைக்கப்பட்டது. Genesis 16:13-14 highlights ஆதியாகமம் 16:13-14 சிறப்பம்சங்கள். After meeting her in the wilderness, Hagar named God El Roi. This demonstrates that God cared for the marginalized.
வனாந்திரத்தில் தன்னை சந்தித்த பிறகு ஆகார் தேவனுக்கு எல்ரோய், என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இது அவர் ஒதுக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை காண்பிக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. Following her escape from Sarah's cruelty, God promised her descendants. This prompted her to return and name the well they met Beer Lahai Roi. சாராளின் கொடுமையிலிருந்து தப்பிக்க ஓடியதை தொடர்ந்து தேவன் அவளுக்கு வரும் சந்ததியாரை வாக்களித்தார். இது அவளை திரும்ப தன் எஜமானத்தில் சென்று கீழ்ப்படிய வைத்தது. அந்த தூதனும் அவளும் சந்தித்த அந்த கிணற்றுக்கு பீர் லகாய் ரோய், என்னை காண்கிற ஜீவனுள்ள கிணறு என்று பெயரிட தோன்றிற்று. கீ டீடைல்ஸ் ஆஃப் Genesis 16:13-14. ஆதியாகமம் 16:13-14 முக்கிய விவரங்கள். செட்டிங்: Hagar, an Egyptian slave who was pregnant with Abram's child, fled into the wilderness to escape the severe cruelty of Sarai. சூழல்: ஆபிரகாமின் பிள்ளையை சுமந்திருந்த எகிப்திய அடிமை பெண்ணான ஆகார் சாராயின் கடுமையான கொடுமையிலிருந்து தப்பிக்க வனாந்திரத்துக்கு ஓடிப்போனார். என்கவுண்டர்: The angel of the Lord, often interpreted as a pre-incarnate appearance of Christ, found her near a spring. They showed God's attention to her plight. சந்திப்பு: கர்த்தருடைய தூதன் பெரும்பாலும் கிறிஸ்துவின் அவதாரத்துக்கு முந்தைய தோற்றமாக இது விளக்கப்படுகிறது. கர்த்தருடைய தூதர் அவளை ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். இது அவளுடைய துயரத்தின் மீது தேவனுடைய கவனம் இருந்ததை சுட்டி காண்பிக்கிறது. The name Elroy, verses 13. Hagar calls God who sees me, or through who sees me. She is amazed that she has seen God and survived. எல்ரோய் என்ற பெயர் ஆகார் தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் அல்லது காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். தான் தேவனை கண்டு உயிர் பிழைத்ததில் அவள் வியப்படைந்தாள். The well of Beer Lahai Roi. Hagar calls the place of the well of the living one who sees me, or the well of the living one who cares for me. பீர் லகாய் ரோய் கிணறு. ஆகார் அந்த இடத்திற்கு என்னை காண்கிற ஜீவனுள்ளவரின் கிணறு அல்லது என்னை கவனித்துக் கொள்கிற ஜீவனுள்ளவரின் கிணறு என்று பெயரிட்டார். Significance: This is the only place in the Bible where God is called Elroy. This shows that God sees individuals in the confusion they face, regardless of their circumstances. முக்கியத்துவம்: வேதாகமத்தில் தேவன் எல்ரோய் என்று அழைக்கப்படும் இடம் இந்த ஒரே இடம்தான். இது தனிநபர்களின் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அவர்கள் எதிர்கொள்ளும் குழப்பங்களில் தேவன் அவர்களை கண்டு அவர் மீது அக்கறை கொள்ளுகிறார் என்பதை காட்டுகிறது. Key themes: Divine concern for the outcast. God intervenes for the foreign slave girl Agar and recognizes her experience. முக்கிய கருப்பொருட்கள்: ஒதுக்கப்பட்டோருக்கான தெய்வீக அக்கறை. அந்நிய அடிமை பெண்ணான ஆகாருக்காக தேவன் தலையிட்டு அவருடைய அனுபவத்தை அங்கீகரிக்கிறார். God's omniscience. God sees. He knows every detail of human struggle and loneliness. தேவனுடைய சர்வ ஞானம். தேவன் காண்கிறவர், மனிதனின் போராட்டங்கள் மற்றும் தனிமையில் அனைத்து விவரங்களையும் அறிந்தவர். The living God. This encounter shows that God is active, alive and involved in a personal chaotic situation. ஜீவனுள்ள தேவன். தேவன் தனிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளில் சுறுசுறுப்பாகவும் உயிருடனும் ஈடுபாட்டுடனும் இருக்கிறார் என்பதை இந்த சந்திப்பு காட்டுகிறது. Now we come to the final section of this chapter, fifth subsection of this chapter, the birth of Ishmael, verses 15-16. அடுத்ததாக நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவுக்கு வருகிறோம். 5வது உட்பிரிவு, இஸ்மவேலின் பிறப்பு. வசனம் 15-16. First let us read the verses. 15. So Hagar bore Abram a son, and Abram named his son, whom Hagar bore, Ishmael.
ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். 16th verse. Abram was 86 years old and when Hagar bore Ishmael to Abram. 16வது வசனம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். Hagar returned to Abram's house as instructed. அறிவுறுத்தப்பட்டபடியே ஆகார் ஆபிராமுடைய வீட்டுக்கு திரும்பினாள். When she gave birth to a son, Abram named him Ishmael as the angel had commanded. ஆபிராமுடைய வீட்டுக்கு திரும்பி அவள் ஒரு மகனை பெற்றெடுத்த போது தேவதூதன் கட்டளையிட்டபடியே ஆபிராம் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். ஆபிராம் was 86 years old when Ishmael was born. இஸ்மவேல் பிறந்த போது ஆபிராமுக்கு 86 வயது ஆகியிருந்தது. Genesis 16:15-16 verses records the birth of Ishmael to Hagar and Abram. Abram was 86 years old at that time. ஆதியாம் 16:15-16 வசன பகுதி ஆகாருக்கும் ஆபிராமுக்கும் இஸ்மவேல் பிறந்ததை பதிவு செய்கிறது. அப்போது ஆபிராமுக்கு 86 வயது ஆகியிருந்தது. Hagar, Sarai's Egyptian maid, bore the son. Obeying the message Hagar received from the angel of the Lord in wilderness, Abram named him Ishmael, meaning God hears. சாராயின் எகிப்திய பணிப்பெண்ணான ஆகார் அந்த மகனை பெற்றெடுத்தாள். வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து ஆகார் பெற்ற செய்திக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் அவனுக்கு இஸ்மவேல், அதாவது தேவன் கேட்கிறார் என்று பெயரிட்டார். Key details are from Genesis 16:15-16. ஆதியாம் 16:15-16 முக்கிய விவரங்கள். But Hagar bore Abram a son. This fulfilled the prophecy given to her in the wilderness. பிறப்பு. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். இது வனாந்திரத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிற்று. Naming. Abram named his firstborn Ishmael. This signified his acceptance of the child and his obedience to the divine message. பெயரிடுதல். ஆபிராம் தன் முதல் குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். இது அவர் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டதையும் தெய்வீக செய்திக்கு அவர் கீழ்ப்படிந்ததையும் குறித்தது. Abram's age. Abram was 86 years old. This happened 10 years after he entered Canaan. ஆபிராம் வயது. அப்போது ஆபிராமுக்கு 86 வயது ஆகியிருந்தது. இது அவர் கானானில் நுழைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. Context. This event occurred after Hagar fled from jealous Sarai and later encountered God. She was then told to return and be obedient to Sarai. சூழல். இந்த நிகழ்வு பொறாமை கொண்ட சாராயிடமிருந்து ஆகார் தப்பி ஓடியதற்கும் பின்னர் அவள் தேவனை சந்தித்ததற்கும் பிறகு நடந்தது. அப்போது அவள் திரும்பி சென்று சாராயிடம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்படி கூறப்பட்டாள். Significance. This birth represents Abram and Sarai's attempt to fulfill God's promise of an heir through human intervention rather than waiting for divine intervention. முக்கியத்துவம். தெய்வீக செயலுக்காக காத்திருக்காமல் மனித தலையீட்டின் மூலமாக ஒரு வாரிசு குறித்த தேவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமும் சாராய் மேற்கொண்ட முயற்சியை இந்த பிறப்பு குறிக்கிறது. This history illustrates the fulfillment of the angel's prophecy to Hagar regarding her offspring. ஆகாரிடம் அவளுடைய சந்ததியை குறித்து தேவதூதன் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை இந்த வரலாறு எடுத்து காட்டுகிறது. With this, we conclude this week Bible study on the topic of rooted in His word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம் படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். If the Lord's willing, on the same day, in the same time, next week, we will see the Genesis 17 chapter and will examine the history of the promise made to Sarai that a child would be born at the appointed time.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தில் சாராய்க்கு குறிப்பிட்ட உற்பவ கால திட்டத்தில் ஒரு பிள்ளை பிறப்பான் என்பதை பற்றிய வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட வரலாற்றை ஆராய்ச்சி செய்வோம். In this chapter, we will also examine the historical context of changing the names of Abram and Sarai by God and the circumcision of Abram and Ishmael. மேலும் அந்த அத்தியாயத்தில் ஆபிராம் மற்றும் சாரா என்ற பெயர்கள் தேவனால் மாற்றப்பட்டது பற்றியும் ஆபிராமும் இஸ்மவேலும் விருத்தசேதனம் செய்யப்பட்டது பற்றியும் நாம் வரலாற்று ரீதியாக ஆராய்வோம். My heartful thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பு செய்யும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartful thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to the end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குட் பை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நல்வரவு. வணக்கம் சகோதரர்களே, சகோதரிகளே.